வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சமூக ஊடக பிரபலங்கள் அதன் மூலமாக நடக்கக்கூடிய மோசடிகள், நிறைய மோசடிகள் நடக்குது. நிறைய பேர் ஏமாந்தும் இருக்கிறாங்க. அது குறித்த செய்திகளில் முக்கியமான செய்தி இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. சந்தீபா அப்படின்னு ஒரு பெண்மணி வட இந்தியாவை சேர்ந்தவர் சுமார் 40 கோடி ரூபாய் ஏமாத்தியிருக்காங்களாம். அது என்ன செய்தி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சந்தீபா விர்க் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். இவங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கிறாங்களாம். 1.2 மில்லியன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்னு வச்சிங்களேன். அந்த 12 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்கிட்ட ஏமாத்துனாங்களா, யார்கிட்ட ஏமாத்துனாங்கன்ற விவரம் இல்லை. சுமார் 40 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு தொடக்கப்பட்டு அவரது வங்கி கணக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருந்துதான். அந்த நிறுவனத்தின் தலைவராக சேதுராமன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த சேதுராமனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சேதுராமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் கேபிட்டல்னு சொன்னேன், அந்த கம்பெனி இழுத்து மூட்டாங்க. அந்த நிறுவனத்தில் அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அவரையும் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர் பேரில் அவரே அந்த கம்பெனிலேருந்து லோன் கொடுத்துக்கிட்டாராம். இது எப்படி இருக்கு? அவரே அந்த கம்பெனிக்கு ஹெட்டு, அவர் இன்னொரு கம்பெனி வச்சுருந்தாராம். அந்த கம்பெனிக்கு அவரே லோன் சாங்ஷன் பண்ணி அங்கேருந்து பணத்தை சுருட்டிட்டாரு அப்படின்னு அவர் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் அதுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக சொல்லுவோம், அதாவது பாருங்கப்பா, சேனல் நடத்துறதுக்கு பணம் வேணும். ஸோ பணம் வேணும்னா நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கினீங்கன்னா அந்த புத்தகங்கள் வாங்கும் பணத்தின் மூலமாக நாம் அந்த சேனலை நடத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கே நக்கல் பண்ணுவாங்க. இவர் பற்றியா புக்கு விற்கிறதுக்கு ஐடியா போடுறாரு, நைஸாக புக்கு விற்றுலான்னு பார்க்குறாரு. நைஸாக விற்கிறதுக்கு நான் என்ன கஞ்சாவையாக விற்கிறேன்? நைஸாக ரகசியமாக விற்கிறதுக்கு கஞ்சா விற்கிறேன்னா போதை மருந்து விற்றுக்கிட்டு இருக்கேண்ணா. புத்தகம் தானே விற்கிறோம். புக்ஸு படித்தா அறிவு வரும், அவ்வளோதான். அறிவு வேணும்னு வாங்குவதற்கு 1000 பேர் இருக்காங்க. அந்த நண்பர்கள் வாங்கினா போதும். நக்கல் பண்ணுற ஆட்களை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கே இப்படி நம்மளை சொல்கிறவங்க இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது பிரபலமாகுவதற்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்ட்டு போகிறது. அதாவது பெண்கள் அவர்களுக்கு பிடித்த மாதிரி உடை அணிவது, அந்த உடைகளோடு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது, இதையெல்லாம் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, பழம் பஞ்சாங்கம்லாம் கிடையாது. நான் அது அவர்கள் உடை, அவர்கள் விருப்பம், அவர்கள் சுதந்திரம். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா அது இந்த உடை சுதந்திரத்தை தாண்டி கவர்ச்சின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அது மோசமான செயல் தான். அது நம்ம ஏற்க முடியாது. அதை யார் செஞ்சாலும் என்னென்னா, பெண்கள் இந்த மாதிரி போயிடுறாங்க. ஆண்கள் கோமாளித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கூட வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் ஒருத்தர் பார்த்தோம்னா கோமாளித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறது, கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறது, அதன் மூலமாக நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு போலியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரியா? ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த சமூக ஊடகங்கள் எப்படி அது சுதந்திரம் அப்படிங்கிறத தாண்டி என்ன ஆகி போச்சுன்னா, முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா ஊடக சுதந்திரம் அப்படின்னு இருந்தது.
ஆனால் இந்த யூடியூபோட அல்காரிதம் வந்து எப்படி வேலை செய்யுது, இல்லை சமூக ஊடகங்களோட அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ, நீங்கள் வந்து ஒரு 2 நாள் உட்காந்து சமையல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சஜஷன் ஃபுல்லாக சமையல் வீடியோ தான் வருது. இல்லை 2 நாள் உட்காந்து ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சஜஷன் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியில இருந்து தான் வருது. 2 நாள் உட்காந்து ஆபாச வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆபாச வீடியோக்களோட சஜஷன் தான் வருது. ஸோ யாருக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, முதலில் ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த சோசியல் மீடியா உருவெடுத்தாலும் அந்த சோசியல் மீடியா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபினான்ஷியலாக தேவை. அப்போ பணம் தேவைன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் எதை பார்ப்பாரோ அதையே அவருக்கு திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவர் அதை நிறைய கன்சியூம் பண்ணுவார். அப்படி அவர் நிறைய கன்சியூம் பண்ணும்போது நிறைய விளம்பரங்கள் மூலமாக நமது நிறுவனத்துக்கு வருமானம் வரும்னு சொல்லி அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட ஆரம்பிச்சிருச்சு யூடியூபோட அல்காரிதம். அப்போ என்ன நடக்குது, இப்போ நம்ம இந்த கவின் கொலை இதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து காட்டக்கூடிய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை கண்டித்து பேசக்கூடிய வீடியோக்கள் தான் வருது. வேற சிலருக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சுர்ஜித்தை ஆதரித்து பேசக்கூடிய வீடியோஸே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதை அந்த அந்த ஆதரிக்கும் வீடியோக்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வீடியோக்களே அது காமிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ சரியா, இந்த வீடியோ தப்பா அப்படின்றத பற்றி யூடியூப் அல்காரிதம் கவலையே படலை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அந்த ஒரு பையன் வந்து அருவாளை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் போடுறான். அது வந்து ஒரு ஆயுதம். ஒருத்தன் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவில் நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த அல்காரிதம் கண்டுபிடிக்க முடியாதா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி வீடியோ பார்க்குறவனுக்கு பூரா அந்த வீடியோவை காட்டு, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களாம் இந்த வீடியோ காட்டு, கவர்ச்சியான வீடியோ பார்க்குறவங்களாம் கவர்ச்சியான வீடியோ காட்டு. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அன்றைக்கி தற்செயலாக பார்த்துட்டேன். அதாவது சொல்லுவாங்க, வாட் யூ ஹேவ் சீன் யூ கேனாட் அன்சீ அப்படிம்பாங்கல்ல. அதை அன்சீ பண்ணவே முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கப்புள் வீடியோ போடுறாங்க. அந்த கப்புள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து ரொம்ப மோசமான கவர்ச்சியான ஒரு உடைகளை அணிந்து கொண்டு, அதாவது கவர்ச்சின்றது வேற, இது ஆபாசமாக உடை அணிந்து கொண்டு கணவனும் மனைவியும் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ போடுறாங்க. ஏதோ ஏதோ ராய் குயின் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அதை ஒரு நாள் பார்த்து தொலைச்சதுனால வந்து வேணா வந்து ஒரு 3 நாளைக்கு அது அந்த வீடியோஸே சஜஷனில் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் வராது நின்றுருக்குன்னு வைங்களேன். நம்ம வேறு வீடியோக்கள் பார்த்ததுக்கு பிறகு அது வராது நின்றுருக்கு. அப்போ இந்த சமூக ஊடகங்கள் வந்து 2 வகையில் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக தோன்றுகிறது எனக்கு. ஒன்று, தொடர்ச்சியாக அந்த வீடியோஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறவன் எதை கன்சியூம் பண்ணுறானோ அவனுக்கு அதை மட்டுமே கொடுப்பதன் மூலமாக அவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா, இதுதான் உலகம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனால் முற்போக்கு பேசக்கூடியவர்கள் பூரா என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, பரவாயில்லையப்பா வர கமெண்ட்லாம் நல்லா தானே இருக்குது, அப்போ உலகம் திருந்திடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்க. பிற்போக்குத்தனமாக இருக்கிறவர்கள் என்ன நினைப்பாங்க, ஒரு தப்பும் இல்லையே, நான் இருக்கிற மாதிரி தானே இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, அப்போ நான் வச்சிருக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தனமான கருத்து சரிதானே அப்படின்ற நிலைப்பாட்டை நோக்கி அவங்களும் நகர்ந்துருவாங்க. ஸோ ஆபாச வீடியோக்களை பார்க்குறவன் என்ன நினைப்பான், இது ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்குது, நாம தான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, நம்மளை போல எத்தனையோ பேர் பார்க்குறாங்களே, அப்போ இது வந்து நார்மல் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற சிந்தனைக்கு போயிடுவாங்க. இந்த சமூக 3வது கட்டம் எங்கே போகுது, இது போன்ற ஏமாற்று விளம்பரங்கள் மூலமாக ஏமாந்து போகிறது. ஏமாந்து போய் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்து தங்கள் பணங்களை இழந்து நிம்மதியை இழந்து, அன்னைக்கு கூட ஏதோ போட்டிருக்காங்க, ஒரு தாத்தா ஒருத்தர் திடீர்னு ஓப்பன் பண்ணாரா இன்ஸ்டாகிராமை, அன்னைக்கு மதியானத்துக்குள்ளே அவர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 60 லட்சமோ என்னவோ எடுத்துட்டாங்களாம். எப்படியெல்லாம் புதுசாக ஏமாத்துறாங்கன்றதுல கவனமாக இருக்கணும் நீங்கள். அப்போ இந்த சமூக ஊடகங்கள் இன்னைக்கு தேதிக்கு இப்படிலாம் உருமாற என்ன நடக்குது, ஆபத்துகளும் அபாயங்களும் புதிய புதிய வடிவில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி அந்த சமூக ஊடகங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் கவலைப்படுறதில்லைன்றது ஒரு வருத்தத்தக்க செய்தி தான்.
ஏன்னா வன்முறை பரப்பக்கூடிய காணொளிகள், ஆபாசத்தை பரப்பக்கூடிய காணொளிகள், ஆபாசம்னா நிர்வாணம் தான் ஆபாசம்னு கிடையாது. ஆபாசம்ன்றது நடவடிக்கை நடத்தையில தான் இருக்குது ஆபாசம். அப்போ இந்த ஆபாசத்தையும் ப்ரொமோட் பண்ணுறது, எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறதுன்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன பயம் வருது எனக்கு. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.